அண்மை செய்தி. 3 நாள் அரசு முறை பயணமாக சீனா சென்றடைந்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பாரம்பரிய முறைப்படி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. 3 நாள் அரசு முறை பயணமாக சீனா சென்றடைந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விமானத்தில் இருந்து இறங்கிய அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சீனாவின் பாரம்பரிய முறைப்படி தற்போது அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சீனா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவுகள், இறக்குமதி வரி தொடர்பான சிக்கல்கள் குறித்து இருவரும் ஆலோசிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் சீனா சென்றடைந்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் உலகளாவிய பொருளாதார நிலவரங்கள் குறித்தும் ஜி ஜின்பிங் மற்றும் டொனால்டு டிரம்ப் இடையே பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற உள்ளன. 3 நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தற்போது சீனா சென்றடைந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். 3 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். விமானத்தில் இருந்து இறங்கிய அவருக்கு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவரை உற்சாகமாக வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். 3 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். 3 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இந்த 3 நாள் அரசுமுறை பயணத்தில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது? இந்த பயணம் தொடர்பான முழு விவரங்கள். அமெரிக்க அதிபர் டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக சீனாவினுடைய நகரான பீஜிங் சென்றிருக்கிறார். அங்கு அவருக்கு விமான நிலையத்துல சீன அதிபர் வரவேற்பு என்பது வழங்கப்பட்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இந்தியாவினுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய சீனாவுக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் வரக்கூடிய பயணித்திருக்கக்கூடிய இந்த விவகாரம் என்பது உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு கடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம், சமீபத்தில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பிறகாக உலக நாடுகள் பலவும் எரிபொருள் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட தட்டுப்பாடுகளை எல்லாம் சந்தித்து வரக்கூடிய நிலையில உலகின் வல்லரசு நாடும் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுடைய தலைவர்கள் சந்திப்பது முக்கியத்துவத்தையும் கவனத்தையும் பெற்றிருக்கிறது. சீனாவை பொறுத்தவரையிலுமே பல்வேறு விவகாரங்கள்ல அமெரிக்காவோடு ஒத்துழைப்பு பல்வேறு நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த பயணம் என்பது முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. இதே போல 2017 அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். முதல் பதவி காலத்துல 2017 அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில இந்த 2வது காலகட்டத்துல இன்றைய தினம் தொடர்ந்து அடுத்த 3 நாட்களுக்கு சீனாவுல அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருக்க திட்டமிட்டிருக்கார். இந்த பயணத்தின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே கையெழுத்தாகிறது அப்படின்ற தகவல்களை வழங்கி இருக்கிறாங்க. குறிப்பா அணுசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாடு மற்றும் முக்கியமான கனிமங்கள் ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தெல்லாம் இந்த 3 நாட்கள் பயணத்தின் போது, அரசுமுறை பயணத்தின் போது முக்கிய இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாக கூடும் அப்படின்ற விவரங்களை எல்லாம் வழங்கி மேற்காசிய போர் காரணமாக உலக நாடுகள் பலவும் பல்வேறு பொருளாதார நெருக்கடிகள்ல சிக்கி இருக்கக்கூடிய நிலையில அமெரிக்காவினுடைய அதிபரும் சீன அதிபரும் இருதரப்பு ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது சீனா அமெரிக்கா மட்டுமின்றி உலக நாடுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாகவே பார்க்க முடிகிறது. 2 நாடுகளும் எந்த விதமான ஒப்பந்தங்களை மேற்கொள்ள போகிறார்கள், அதனுடைய தாக்கம் பிற நாடுகளுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பது அதிக கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய நிலையிலே அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனாவினுடைய பீஜிங் தலைநகர் அமைந்திருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்திற்கு அவருடைய தனி விமானம் என்பது வந்து இறங்கிய நிலையில சீனாவினுடைய முக்கிய தலைவர்கள் அவர்கள் விமான நிலையத்திலே நேரில் வரவேற்று சீனாவினுடைய பாரம்பரிய முறைப்படி வரவேற்று அவரை அழைத்து செல்லக்கூடிய இந்த காட்சிகள் என்பதும் சீனாவிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.